ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் நீங்கள் பாடை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க, ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க. ஆனால் அந்த பாடு மூலமாக என்ன உங்களுக்கு நடந்தது என்பதை நீங்கள் நிறைய பேர் நிதானிக்கவே இல்லை. நாம் நிதானிக்கவே மாட்டேங்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், சில தடவை நிறைய காரியங்களை ஆண்டவர் பாடு இல்லாமல் நடத்திட்டு போயிட்டே நல்லா இருக்கும், நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ சர்ச்சுக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம், ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறீங்க, அது மொத்தமாக கொடுத்துரு அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய முறை சில தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். மொத்தமாக கொடுத்துருக்கேன், கொடுக்குறீங்க, நான் கொடுக்காம இல்லை, வார வாரம் கொடுக்குறீங்க, படி அழுக்குறீங்க, மொத்தமாக கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நிம்மதியாக வாழுவேன் நான் அப்படின்னு. மொத்தமாக கொடுத்தாருன்னா நான் ஒன்றையும் கற்றுக்க மாட்டேன், மக்கு மாதிரி இருப்பேன். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு பாருங்க, இதில் தான் விசுவாசத்தை படிச்சுக்கிட்டேன். சகிப்பு, பொறுமை, தாழ்மை, தேவனிடத்தில் அண்டிக் கொள்வது, சார்ந்து கொள்வது, இது எல்லாத்தையும் எந்த பாதையில் கற்றுக்கொண்டேன்னா இந்த பாதையில் தான். அது கஷ்டமான பாதை, ஆனால் அது ஈஸியான பாதையே கிடையாது, ரொம்ப கஷ்டம்.